ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம சீரீஸ் 29 ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேல இருக்கும். ரெண்டு சிம்பிள் மூவ்ஸ் எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா, கால் முட்டி ரெண்டையும் பலப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ் தான் கொண்டு வர போறேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதால ரெண்டு சிம்பிள் மூவ்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இருந்த இடத்துலயே அப்படியே பண்ண முடியும். காலையில எழுந்தோடனே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். நிந்துன்னு பண்றது இந்த சிம்பிள் மூவ்ஸும் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டூல்லையோ சேர்லையோ உட்காந்தும் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு. பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். பாருங்க, இந்த ஒரு சிம்பிள் மூவ் பண்றதுக்கு ஒரு செவரு கிட்ட போயிடுங்க. சாஞ்சிக்கோங்க. கால் ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு காலும் முன்னாடி பார்த்த மாதிரி, அதாவது டோஸ் ரெண்டு ஃப்ரண்ட்ல பாயிண்ட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஹீல்ல நிக்கணும். அதாவது டோஸை மேல தூக்கிடுவோம் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் கீழே வைக்க போறோம். இவ்வளவுதான். இந்த சிம்பிள் மூவ் தான் பண்ண போறோம். பாருங்க, இப்ப நான் கால் மேல தூக்குறேன்னா, அதாவது டோஸ் மட்டும் மேல போகும். கால் கீழே, குதிக்காலுன்னு சொல்ற இடம் தரையில தான் இருக்கும். திருப்பியும் கீழே டவுன் பண்ணுங்க. பாதம் தரையோட தரையாயிடணும். வெயிட் ஃபுல்லா செவர்ல நம்ம பின்னாடி சாஞ்சா மாதிரி வச்சுக்கோங்க. கால் இந்த ஆங்கிள் நீட்டி வச்சுக்கோங்க. ஓகே, பாருங்க, மேல தூக்குறோம், டோஸ் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ். திருப்பியும் டோஸ் தரையில பதிகிற மாதிரி போயிடும். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். இது பண்ணும்போது முட்டிக்கு ஒரு வலியும் இருக்காது. சப்போஸ் வலி ஆல்ரெடி இருக்கு, இது பண்றது கஷ்டம்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஸ்டூல் ஒன்று போட்டுட்டு பண்ணலாம். அதையும் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துடுறோம். உட்காந்துட்டு கால் ரெண்டும் ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறோம். வச்சதுக்கு அப்புறமா காலை பாருங்க, மேலே எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ தூக்கிட்டு தரையோட தரையா போயிடுங்க. திருப்பி காலை மேலே தூக்கிக்கோங்க, தரையோட தரையா போயிடலாம். அவ்வளோதான். உட்கார்ந்த மாதிரி இது பண்ண முடியும். ரொம்ப வயசானவங்களுக்கு கால் முட்டி இருக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்த இடத்த அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போதே கால் பாதத்தை மேலே தூக்கிட்டு கீழே பண்ணலாம். பாருங்க, இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் மூவ். ஒரு 25 தடவை டெய்லி மார்னிங் இது மாதிரி பண்ணுங்க. நிந்துன்னு பண்ணாலும் சரி, உட்காந்துன்னு பண்ணாலும் சரி, 25 டைம்ஸ் to 30 டைம்ஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது செகண்ட் வேரியேஷன் என்னன்னு பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் மூவ்ல நம்ம செவர்கிட்ட தான் பண்ண போறோம். கொஞ்சம் சேர் மாதிரி உட்காந்துக்கலாம். ஓகே, உட்காந்தாச்சா? கால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு காலுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்க மாதிரி. அடுத்தது என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, காலை தூக்கிட்டு குதிக்கால் மேல வரணும். கொஞ்ச நேரத்துக்கு டோஸ்ல நிக்க போறோம். அதுக்கப்புறம் கீழே வரணும். ஓகே, அவ்வளவுதான். இந்த உட்கார்ந்த பொசிஷன்லயே காலை மேலையும் கீழையும் தூக்கிட்டு இறக்க போறோம். இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஒரு பிரேக் எடுங்க. அடுத்தது ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க, பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 30 தடவை பண்ணலாம் டோட்டலா. இது மாதிரி சாஞ்சி உட்கார்ந்து பண்றது கஷ்டமா இருக்கும்னா அதே மாதிரி ஸ்டூல்ல போட்டும் பண்ணலாம். அதையும் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, ஒரு ஸ்டூல்லையோ சேர்லையோ நல்லா பேக் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. செவருக்கிட்டே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்ல காலை வச்சுக்கிறோம். வச்சதுக்கு அப்புறமா காலை நல்லா தூக்குறோம், கீழே டவுன் பண்றோம். பாருங்க, அப் டவுன். இது கண்டினியூஸா எவ்வளவு தடவை வேணாலும் பண்ணலாம். நீங்க இந்த ஸ்டூல் இல்லாம தனியா செவுத்துல உட்கார்ந்த மாதிரி பண்றது கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு 10 டைம்ஸ் பண்ணிட்டு பிரேக் எடுத்துட்டு திருப்பி 10 டைம்ஸ் பண்ணிட்டு பிரேக் எடுக்கலாம். இது அப்படி இல்லை, உட்காந்து பண்ணும்போது ரொம்ப வலியெல்லாம் இருக்காது, சௌகரியமா பண்ண முடியும். காலை இந்த மாதிரி டோஸ்ல நின்றுட்டு திருப்பியும் கீழே இறக்குங்க. மேல தூக்குங்க, டோஸ்ல நிக்கணும், திருப்பி கீழே இறக்கணும். பாருங்க, சைட் வியூவும் காமிக்கிறேன். அப் டவுன், அப் டவுன். இவ்வளவுதான். இது மாதிரி கண்டினியூஸா ஒரு 20-30 டைம்ஸ் பண்ணிட்டு நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த ரெண்டு சிம்பிள் மூவ்ஸும் நீங்க ஆல்டர்னேட்டா கூட பண்ணலாம். உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி டோஸ்ல நின்றுட்டு கீழே வந்து அடுத்த வாட்டி ஹீல்ல நிக்கணும், திருப்பியும் இப்படி ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 20 to 40 டைம்ஸ் நீங்க பண்ணலாம். எவ்ரிடே மார்னிங் ஒரு 5 நிமிஷம் இது ரெண்டுத்தையும் பண்ணுங்க. முட்டி வலி இல்லாம நம்ம காப்பாத்திக்க முடியும். தொடர்ச்சியா பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கே ரிசல்ட்ஸ் தெரியும். ஓகே, ரொம்ப சிம்பிள் மூவ்ஸ் தானே, ப்ராக்டிஸ் பண்றீங்களா? அவ்வளவுதான். இந்த ரெண்டு சிம்பிள் மூவ்ஸ் இந்த மாதிரியும் பண்ணலாம், உட்கார்ந்த மாதிரியும் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு நான் செகண்ட் டே இந்த சீரீஸோட கால் முட்டியை பலப்படுத்துறதுக்கான ரெண்டு சிம்பிள் டிஃப்ரெண்ட் மூவ்ஸோட வந்து உங்களை எல்லாம் பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50.